வணக்கம் குட்டீஸ், தமிழோடு பழகலாம். காய்கறியின் பெயர் என்ன? விடை முள்ளங்கி. தமிழோடு பழகலாம் பகுதியில் இன்று பார்க்க போவது மாவட்டத்தின் பெயர் சிறப்புகள். கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்களை வைத்து மாவட்டத்தின் பெயர் சிறப்புகளை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதை பகுதியில் சின்ன சின்ன சிரிப்பு கதைகளை கேட்கலாம் வாங்க. ஒரு சமயம் மிஸ்டர் லூப்பாவும் அவங்க அப்பாவும் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்னைக்கும் பார்த்து வண்டி ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தது. அவங்க அப்பா சொல்கிற, இன்றைக்கி என்ன இவ்வளோ ஸ்லோவாக போகுது, நம்ம எப்படி ஊருக்கு சீக்கிரம் போகிறது, ரொம்ப லேட் ஆகிடுமா அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்போ லூப்பா சொல்கிறாரு, இது ஸ்லோ பேசஞ்சர் அப்படி இருக்கும், அதனால தான் இப்படி ஸ்லோவாக போகுது அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அப்பா சொல்கிறார், அப்படிலாம் வண்டிலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். உடனே லூப்பா சொல்கிறார், ஃபாஸ்ட் பேசஞ்சர்னு இருக்கு இல்லையா, அது மாதிரி இது ஸ்லோ பேசஞ்சர் அப்படின்னு இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறேன். என்ன குடீஸ், அப்படி இருக்கலாம் தானே? இன்னொரு சமயம் லூப்பா வீட்டில் தென்னை மரங்கள் அதிகமாக இருந்ததுனால அவங்க அப்பா தேங்காய் பறிக்கிறதுக்குலாம் ஆள் இருக்கா அப்படின்னு வர சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் யாரும் வரல, ஒருத்தர் மட்டும்தான் வரான் தேங்காய் பறிக்கிறதுக்கு. அவனும் 25 ரூபா வேணுங்க, ஒரு மரம் ஏறி தேங்காய் பறிக்கணும்னா 25 ரூபா வேணும் அப்படின்னு சொல்கிறான். அவங்க அப்பா, என்னப்பா இவ்வளோ அதிகமாக கேட்குற அப்படின்னாலும், இல்லை எனக்கு இவ்வளோ தான் வேணும் அப்படின்னு சொல்கிறான். சரி, வேறு ஆளும் கிடைக்கல, இல்லை சரி இவனை வச்சே நம்ம தேங்காயெல்லாம் பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சரி அப்படின்னு சொல்கிறார். நீ கேட்குறத நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். இவனும் அந்த 25 ரூபா சரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மரமாக ஏறி தேங்காயெல்லாம் பறிச்சுட்டு கூலியை வாங்கிட்டு போகிறான். அப்போ சொல்கிற லூப்பா அவங்க அப்பாட்ட, நம்மளுக்கு எப்படி இது ரொம்ப லாபம்தான் அப்படின்னு சொல்கிறான். அவங்க அப்பா கேட்குறாரு, என்னப்பா 25 ரூபா ஒரு மரத்துக்கு கொடுக்குறோம், இது போய் நீ லாபம்னு சொல்கிறியே எப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. அதுக்கு லூப்பா சொல்கிறாரு, மரம் ஏறத்துக்கு தான் அவன் கேட்டான், இறங்குறதுக்கு காசு கேட்கல, நம்மளுக்கு லாபம் தானே அப்படிங்கிறான். என்ன குட்டீஸ், லாபம் தானே? இன்னொரு சமயம் மிஸ்டர் லூப்பாவும் அவங்க ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ லூப்பா ஃப்ரெண்டுகிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறான், நான் எனக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் நேற்று அதுக்கு முந்தின தினமும் எனக்கு 1000 ரூபா நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு வருத்தமாக சொல்கிறார். உடனே அவங்க ஃப்ரெண்டு கேட்குறேன், அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. உடனே லூப்பா என்ன சொல்கிறார், முந்தா நாள் இந்தியா இங்கிலாந்து கிரிக்கெட் மேட்ச் நடந்துச்சு, இந்தியா தான் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு நான் 500 ரூபா பந்தயம் பெட் கட்டினேன், ஆனால் இந்தியா தோற்றதுனால எனக்கு 500 லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறேன். சரி, 500 தானே லாஸ் ஆச்சு, இன்னொரு 500 எப்படி லாஸ் ஆச்சு அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு லூப்பா சொல்கிறாரு, அதே இந்தியா இங்கிலாந்து கிரிக்கெட் மேட்ச் ஹைலைட்ஸ் நேற்று போட்டாங்க, அப்பயும் நான் இந்தியா தான் ஜெயிக்கும் பெட் கட்டினேன், அப்பயும் இந்தியா தோத்துருச்சு, அதனால எனக்கு இன்னொரு 500 ரூபா லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். உடனே ஃப்ரெண்டு, யாராவது அப்படி செய்வாங்களா, ஹைலைட்லேயும் அதே தானே வரும், அது தெரியாமல் திருப்பி ஒரு பெட் கட்டியிருக்காரு. அதனால் அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறார், லூப்பா நீ மறுபடியும் ஹைலைட் எப்போ போடுவாங்க சொல்லு, நானும் இந்தியா தோக்கும் பெட் கட்ட ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இவரே இன்னொரு 500 ரூபா வாங்கிக்கலான்ட்டு ஐடியா பண்ணுறாரு. அப்படி இன்னொரு சமயம் லூப்பா பறவைகள் பேர்ட்ஸ் எல்லாம் ஏலம் விடுவாங்களே அந்த இடத்துக்கு போகிறாரு. அங்கே ஒரு அழகிய பேரட் இருக்குது, அது ஏலத்துக்கு விடுறாங்க, அதை வாங்க லூப்பாவும் ஆசைப்படுறாரு. அதனால விலை கேட்க ஆரம்பிக்கிறார். இவர் ஒரு விலை சொல்லவும் இன்னொருத்தவங்க கூட்டத்தில் விலை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. சரி, இவரும் அந்த கிளி மேலே ஆசைப்பட்டு வாங்கலாம், பேரட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறதுக்கும் அதிகமாக இவரும் கொடுக்குறேன்ட்டு லூப்பா சொல்கிறாரு. ஒரு கட்டத்தில் லூப்பா தான் ஜெயிச்சாரு, அந்த கிளியை வாங்கிட்டார். சரி, இவ்வளோ பணம் கொடுத்து வாங்குகிறோமே, அந்த ஏலம் நடத்துகிறவங்கள்ட்ட கேட்குறாங்க, என்ன சார் இந்த கிளி பேசுமா, நான் இவ்வளோ பணம் கொடுத்து அதிகமாக வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்ல. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீங்கள் இப்போ விலை ஒருத்தங்க ஏற்றுனாங்க இல்லையா, அது வேறு யாருன்னு நினைக்கிறீங்க, இந்த கிளி தான் அப்படிங்கிறாரு. ஃபாரஸ்ட் வழியாக ஒரு டீச்சர் போயிட்டு இருக்காருங்க. அங்கே ஒரு கொல்லை கூட்டக்காரங்க இருக்கிறாங்க. அவங்க அந்த டீச்சரை பிடிச்சி, சரி ஏதாவது காசு கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக கொல்லை கூட்டக்காரங்க அவங்கள பிடிச்சிடுறாங்க. அப்படியே பேசிகிட்டு இருக்கப்ப அவங்க மேக்ஸ் டீச்சர் அப்படின்ட்டு கொல்லை கூட்ட தலைவனுக்கு தெரியுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு டீச்சருக்கு நான் ஒரு டெஸ்ட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். என்னன்னா அவங்க திருடன் கையில் ஒரு பூசணிக்காய் பம்கின் இருக்குது. அவன் என்ன சொல்கிறான், இந்த பம்கினுடைய வெயிட் நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களை விடுதலை பண்ணிடுவேன், இல்லை அப்படின்னா நான் உங்களை கொன்னுருவேன் அப்படின்னு மிரட்டுறான். சரின்னு சொல்லிட்டு ஆசிரியர் டீச்சர் யோசிக்கிறாங்க. யோசித்து என்ன சொல்கிறாங்க, இந்த பம்கினுடைய வெயிட் உன்னுடைய ஹெட்டோடைய வெயிட்டு அளவு இருக்கும், கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாப்புல. இதை நம்ம எடை பார்க்க முடியுமா? அவர்
கொல்லக்கூட்ட தலைவனுடைய தலையை வெட்டி எடை பார்க்க முடியாது இல்லையா, ஆசிரியர் புத்திசாலித்தனமாக சொன்னதுனால அவர் தப்பிச்சிட்டாரு. எப்படி வெயிட் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை விடுதலை பண்ணிட்டாங்க. டீச்சருக்கும் ஹாப்பி. டீச்சர்னாவே நல்ல இன்டெலிஜென்ட் தானே. இன்னொரு சமயம் ஒரு டாக்டரை பார்க்க ஒரு பேஷண்ட் வரான். ரொம்ப டென்ஷனாக வரான். டாக்டர் டாக்டர் அப்படின்னு கத்திட்டே வரேன். டாக்டரும் என்னப்பா, என்ன உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு அவன் சொல்கிறேன், இன்னைக்கு காலையில் நான் தெரியாமல் ஒரு குதிரை ஹார்ஸையே நான் விழுங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். டாக்டர் சொல்கிறார், என்னப்பா யாராவது குதிரையை ஹார்ஸை விழுங்க முடியுமா, ஏதாவது தெரியாமல் ஈயோ கொசுவோ தூங்குறப்ப விழுங்கிருப்ப, அப்படி கவலைப்படாத அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவன் சொல்கிறேன், இல்லை எனக்கு தெரியாதா, குதிரையை தான் நான் விழுங்கிட்டேன், அது என் வயிற்றுக்குள்ளேருந்து உதைக்குது அப்படின்னு சொல்கிறேன். சரி, உடனே டாக்டர் சொல்கிறேன் நினச்சிக்கிறார், சரி இவனை இந்த மாதிரி பேசுனா அவனுக்கு புரியாது, ஒரு மென்டலாக ஒரு சைக்காலஜிக்கலாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் இவன் இந்த பிரச்சனைலேருந்து வெளியில் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி உனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறேன், அப்போ நீ குதிரையை எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயக்க போட்டு அவனை ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆப்ரேஷன் பண்ணல, ஒரு செட்டப் பண்ணுறாங்க அவன் இந்த பிரச்சனைலேருந்து வெளியில் வர்றதுக்காக. அவனும் அந்த சமயத்தில் டாக்டர் உதவியாளரை கூப்பிட்டு, நீ ஒரு குதிரை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ரூமுக்கு வெளியில் ஜன்னல் பக்கத்தில் அந்த குதிரையை கட்டி போடுறாங்க. இவனும் மயக்கம் தெளிஞ்சு வரப்ப டாக்டர் சொல்கிறாங்க, பார்ப்பா உன் வயத்துலேருந்து இந்த குதிரையை எடுத்துட்டேன், இனி உனக்கு அந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொன்னான். உடனே அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். பார்த்தோனையும் திருப்பி சொல்கிறான், டாக்டர் டாக்டர்னு கூப்பிட்றான். என்னப்பா இப்போ தான் பிரச்சனை தீர்ந்துருச்சுல, குதிரையை வெளியில் எடுத்துட்டோம்ல அப்படின்னு சொன்னேன். டாக்டர் இது ப்ரௌன் கலர் குதிரை, நான் விழுங்குனது வெள்ளை குதிரை அப்படின்னு சொல்கிறேன். அப்போ என்ன ஆயிருக்கும், டாக்டர் இது கேட்டு எங்கேயும் விழுந்துட்டார். இது என்ன பண்ணுறது டாக்டருக்கும் தெரியல. ப்ளீஸ் கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.